சர்பத்து மாதிரி இருக்குனே தண்ணி அப்படின்ற வார்த்தையெல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி கழிவு நீரோட கலந்து இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் பொதுமக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குனே, சர்பத்து மாதிரி இருக்குனே தண்ணி அப்படின்ற வார்த்தையெல்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த தண்ணியை சர்பத்து மாதிரி இருக்குன்னு குடிச்சிங்கன்னா அவ்வளோதான். நம்ம கேரளாலலாம் இதை விட ரொம்ப அதிகமான பெரிய பெரிய மலைகளெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸாக தான் விட்டுருக்காங்க, அடர்ந்த காடுகளுக்குள்ள. இது சின்ன மலை தான், இதில் விடுறதுக்கு என்ன செய்யுது? வருஷநாட்ட பாதையை திறந்துட்டாங்கன்னா இதை காட்டியும் சிறப்பாக இருக்கும். இந்த ராமசாமிபுரம், கூமாப்பட்டி, வெத்ராயர்ப்பு, ராஜபாளையம் முடிய இந்த ஏரியா ஃபுல்லாக ஃபவர் ஆயிரும். இதை திறக்க அனுமதிக்க மாட்டேங்காங்க. ஊர் இப்போதான் வெளியில தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இணையத்துல ஒருத்தருடைய வீடியோனால ட்ரெண்ட் ஆச்சு, அது கேள்விப்பட்டீங்களா? அது வரப்போய் தான் உங்களை மாதிரி நியூஸ்காரங்க வாரீங்க. இங்க மக்களோட பிரச்சனை உங்களை மூலியமா தானே வெளியே வர முடியும். இல்லைன்னா எங்க மக்களுக்கு உள்ள பிரச்சனை எப்படி வெளியில தெரிய போகுது? பிரச்சனை தெரிஞ்சா தானே தீர்வு கிடைக்கும். பசின்னு சொன்னா தானே சோறு கொடுப்பாங்க. இப்போ மனு கொடுக்கும்போது ஒரு இது கொடுப்பாங்க, பதில் கிடைக்கும். முன்னாடி கிடைக்காது. கூமாப்பட்டியா மனு கீழே ஓடு அப்படின்றதான் இருக்கும். இப்ப தெரிஞ்சிருக்காது. இங்க என்னென்ன வசதி இருக்குன்னு தெரிஞ்சாதானே செய்வாங்க. அப்ப இப்ப தெரியும் போதுதான் இப்ப எல்லா நியூஸ்காரங்களும் வரும்போது கொஞ்சம் ஊரு நல்லா டெவலப் ஆகும் நாங்க நம்புறோம். ட்ரெக்கிங் வசதியே உள்ள போகலாம். ட்ரெக்கிங் வசதி இருக்கு. நம்ம கேரளால போய் இங்க இருந்து நம்ம போய் கேரளா போய் ட்ரெக்கிங் போறோம்ல, இங்கேயே ட்ரெக்கிங் போகலாம். அவ்வளவு வசதி இருக்கு. அந்த வருஷநாட்டு மலை இருக்கு பாத்தீங்களா? ஆமா, மலை உச்சி வரைக்கும் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மலை போட்டாங்க. நம்மளுக்கு போட வேண்டியது 1.5 கிலோமீட்டர். இதை மட்டும் சில அரசியல் காரணங்களால அதை போட மாட்டாங்க. அது போட்டுட்டா இங்க எல்லா தொழில் வளமும் பெருகிரும். மதுரைக்கு ஈக்குவலா அங்க டெவலப் ஆயிரும். நம்ம கவர்மெண்ட் என்ன நினைக்கணும், எல்லா இடமும் டெவலப் ஆகுறதே கவர்மெண்டோட எண்ணமா இருக்கணும். கிராமம் ஏன் டெவலப் ஆகுதுன்னு சில அரசியல் புள்ளிகள் இது பண்றதுனால இந்த ரோடு போடாம இருக்கு. 1.5 கிலோமீட்டர் தான், ரொம்ப கிடையாது. 1.5 கிலோமீட்டர் அது போட்டுட்டா தேனிக்கு இங்க இருந்து 1 மணி நேரத்துல நம்ம போயிடலாம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம சுத்தி போறதை விட இப்படி போட்டுட்டா 1 மணி நேரத்துல நம்ம தேனிக்கு போயிடலாம். தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குனே, சர்பத்து மாதிரி இருக்குனே தண்ணி அப்படின்ற வார்த்தையெல்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த தண்ணியை சர்பத்து மாதிரி இருக்குன்னு குடிச்சிங்கன்னா அவ்வளோதான். நம்ம கேரளாலலாம் இதை விட ரொம்ப அதிகமான பெரிய பெரிய மலைகளெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸாக தான் விட்டுருக்காங்க, அடர்ந்த காடுகளுக்குள்ள. இது சின்ன மலை தான், இதில் விடுறதுக்கு என்ன செய்யுது? வருஷநாட்ட பாதையை திறந்துட்டாங்கன்னா இதை காட்டியும் சிறப்பாக இருக்கும். இந்த ராமசாமிபுரம், கூமாப்பட்டி, வெத்ராயர்ப்பு, ராஜபாளையம் முடிய இந்த ஏரியா ஃபுல்லாக ஃபவர் ஆயிரும். இதை திறக்க அனுமதிக்க மாட்டேங்காங்க. ஊர் இப்போதான் வெளியில தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இணையத்துல ஒருத்தருடைய வீடியோனால ட்ரெண்ட் ஆச்சு, அது கேள்விப்பட்டீங்களா? அது வரப்போய் தான் உங்களை மாதிரி நியூஸ்காரங்க வாரீங்க. இங்க மக்களோட பிரச்சனை உங்களை மூலியமா தானே வெளியே வர முடியும். இல்லைன்னா எங்க மக்களுக்கு உள்ள பிரச்சனை எப்படி வெளியில தெரிய போகுது? பிரச்சனை தெரிஞ்சா தானே தீர்வு கிடைக்கும். பசின்னு சொன்னா தானே சோறு கொடுப்பாங்க. இப்ப மனு கொடுக்கும்போது ஒரு இது கொடுப்பாங்க, பதில் கிடைக்கும். முன்னாடி கிடைக்காது. கூமாப்பட்டியா மனு கீழே ஓடு அப்படின்றதான் இருக்கும். இப்ப தெரிஞ்சிருக்காது. இங்க என்னென்ன வசதி இருக்குன்னு தெரிஞ்சாதானே செய்வாங்க. அப்ப இப்ப தெரியும் போதுதான் இப்ப எல்லா நியூஸ்காரங்களும் வரும்போது கொஞ்சம் ஊரு நல்லா டெவலப் ஆகும் நாங்க நம்புறோம்.